ஆலங்கட்டி ஆலங்கட்டி கொட்டுன்றது எங்கள் ஊரில் ஆலங்கட்டி என்று சொல்லுவோம் தானே, அதே மாதிரி கொட்டுன்றது அதை கூடாக போய் கொண்டிருக்கின்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வெள்ளையாக அப்படி ஐஸ் கட்டியாக விழுந்து கொண்டிருக்கின்றன. இங்கே வந்து டொச்சில் வந்து ஹாகல் என்று சொல்லுவாங்க. இது சில நேரங்களில் பெரிய பெரிய கட்டிகளாக விழுந்து எங்களுடைய மகிழுந்துகள் எல்லாம் நெளிஞ்சு கூட போகிறது. ரெண்டாயிரத்தி 2007ஆம் ஆண்டு அப்படி கொட்டி என்னுடைய வண்டியெல்லாம் அப்படியே பள்ளம் பள்ளமாக போனது மேல் பக்கத்தில். வீதியில் பார்த்தீங்கன்னா தான் வந்து விழுந்து கொட்டி அப்படியே கூடுதலாக கொட்டினால் நுரைந்து விடும். இப்பொழுது கொஞ்சம் கொட்டி போட்டு நிற்குது, நின்று கொட்டுகின்றது. அதால் ஒரு மாதிரி இருக்கின்ற பாருங்கள், வீதி வந்து வெள்ளையாக தெரிகின்றது. லைட்டு வெளிச்சத்தில் அந்த வெள்ளையாக கொட்டின ஆலங்கட்டி எல்லாம் தெரிகின்றது. இது வந்து இன்றைய காலநிலை வந்து 4க்கும் 5க்கும் ப்ளஸ் 5 பாகையில் இருக்குது. அப்படியாக இருக்கிற நேரங்களில் தான் இந்த ஆலங்கட்டி கொட்டும். உரைநிலைக்கு போகும் பொழுது 1 பாகை அப்படி போகும் பொழுது வெண்பனி சினோ என்று சொல்லக்கூடியது கொட்டும். அதே மழை லேசாக தூறிக்கொண்டிருக்கின்றது. எதிலிருந்து வண்டிகளும் வந்து போய்கொண்டிருக்கின்றன. இரவு 10 மணி ஆகின்றது. பார்க்கலாம், பகல் நேரத்தில் ஆலங்கட்டி கொட்டினால் உங்களுக்கு நான் அதை காணொளி எடுத்து பதிவு எடுத்து போட்டு உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இப்பொழுது இரவு நேரத்தில் தான் இது நான் வெளியிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன், அதால் இதை எடுத்தேன். இரவு நேரத்திய காட்சி இப்படியாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், வீதியால் போகும் பொழுது விளக்கு வெளிச்சங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகாக இருக்கின்றது பார்க்க. பாருங்கள், இரவு நேரம். முன்னாலும் ஒரு மகள் வந்து போய்கொண்டிருக்கின்றது. மழையும் பெய்ந்து விளக்கு ஒளிகளும் மின் விளக்கு ஒளிகளையும் பார்க்கும் பொழுது மிக மிக அழகாக இருக்கின்றது. இந்த நிறுத்தத்தில் இருக்கின்ற சிவப்பு பச்சை விளக்குகள் எல்லாம் இந்த மாதிரி ஒளியை குமிழும் பொழுது மிக மிக அழகாக இருக்கின்றது. இரவு நேரத்தில் இந்த விளக்கொளிகள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய பட்டினம் இவ்வளோ அழகாக இருக்கின்றது.